வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 11 செவ்வாய்க்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இன்றைக்கி 4:30 மணிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள டோக்கன் முடிஞ்சு நாளைக்கு காலையில் உள்ள டோக்கன் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி கொடுக்குற 15,000 டோக்கனு, நாளைக்கு காலையில் கொடுக்குற 15,000 டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் வெள்ளிக்கிழமையிலேருந்து திருப்பதியில் ஹெவி க்ரௌடாக இருக்குது. சனிக்கிழமை அன்றைக்கி 80,000 பேர் கிட்டத்தட்ட சாமி பார்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 82,000 பேர், 81,000 சுச்சம் கிட்டத்தட்ட சாமி பார்த்துருக்காங்க. அதனால் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதே திங்கட்கிழமை அன்றைக்கி நேற்று காலையில் டோக்கன் கொடுக்கும்பொழுது திங்கட்கிழமைக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை காலைக்கான டோக்கன் கொடுக்கல. அது வேறு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிச்சு, நாளைக்கு காலையில் கொடுக்குற டோக்கன் முடிஞ்சுங்க. இது காலையில் 4:30 மணிக்கு இருக்கும்போதே முடிஞ்சிச்சு. திருப்பதியில் திங்கட்கிழமை காலையில் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மேலே திருமலையில் தான் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1 மணிக்கு அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்காக குளிக்கிறதுக்காக கோயிலுக்கு புஷ்கரணிக்கு போகும்பொழுது சரியான கூட்டங்க. திருமலை கோயில் வளாகத்தில் ஹெவி க்ரௌடாக இருந்தது. நீங்களே பாருங்கள். இன்றைக்கி திருமலைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் மழை வந்தது. அதுக்கப்புறம் நைட்டு ஒன்றும் மழை இல்லை, குளிர் மட்டும் அதிகமாக இருந்தது. நைட்டு 1 மணிக்கு எழுந்துச்சி ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நைட்டு 1 மணிக்கு எழுந்துச்சி சுவாமி புஷ்கரில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது கோயில் வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கிட்டேருந்து வரிசையாக கோயில் வரைக்கும் வீடியோ எடுத்திருந்தேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருக்க பெரிய ஷெட் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் படுத்திருந்தாங்க. அதுக்கு இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் பாருங்கள், நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட அந்த ஹோட்டலில் இருக்காங்க. அந்த ஹோட்டல் மட்டும் இல்லை, அந்த சரௌண்டிங்கில் எல்லா ஹோட்டலும் திறந்துருக்கு, எல்லா கடைகளும் திறந்துருக்கு. எல்லா கடையிலையும் செம கூட்டாங்க. ஹெவி க்ரௌடாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இறங்கி வெளில வந்தோம்னா அந்த பேடி ஆஞ்சநேயர் கோயில்லையும் நல்ல கூட்டம். ராத்திரி 1 மணி வரையும் தெரில, பகலில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. கீழே கோயிலுக்கு எத்தாப்புல பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஷெட்டு போட்டிருப்பாங்க. 3 ஷெட்டில் 4 ஷெட்டு போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மைதானமே தெரியாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஷெட்டு தான். ஏன்னா அவ்வளோ வெயில், அதனால் ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காங்க. எல்லா ஷெட்லேயும் பக்தர்கள் ஃபுல்லாக படுத்திருக்காங்க பாருங்கள். எல்லா இடமும் கூட்டம். கோயில் வளாகத்துக்கு எத்தாப்புல பார்த்தீங்கன்னா எல்லா ஷெட்லேயும் கூட்டம் தான். இதுக்கு ரூம் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. டேரெக்டாக போய் ரூம் எடுத்தால் நானும் போய் தங்கியிருந்தேன். காலையில் ஒரு 1/2 hour க்யூவில் நின்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்தில் ரூம் கிடச்சிது. அப்படி இருந்துமே லாக்கர்லாம் ஃபுல்லாகி இவ்வளோ பக்தர்கள் வெளியில் ஃபுல்லாக படுத்திருக்காங்க பாருங்கள். ராத்திரி 1 மணி மாதிரியே தெரில, அது அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. அதே கூட்டம் இப்போ திங்கட்கிழமையும் கண்டினியூ ஆகுது, இப்போ செவ்வாய்க்கிழமையும் கண்டினியூ ஆகுதுங்க. இப்போ அது நாளைக்கு காலையில் வரைக்கும் டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பதிக்கு போகிறவங்க டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 16 மணி நேரம் ஆகிருக்குங்க. சனிக்கிழமை அன்றைக்கி 12 மணி நேரம் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 10 மணி நேரம் போட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 16 மணி நேரம் ஆயிருந்தது. திங்கட்கிழமை அப்டேட்ஸ் இன்னும் வரல. தொடர்ந்து க்ரௌட் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் திருப்பதிக்கு மேலே போகிறதா பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே டோக்கன் வாங்கிட்டு போங்க. அது ஓரளவு சேஃபாக இருக்கும். நன்றி, வணக்கம்.